ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதுக்கு எந்த மாதிரி பேக் நெக் போட்டிருக்கோன்னு பாருங்கள். நம்ம 4 லைன் ஜரி கொடுத்துருக்கோம், 2 லைன் சில்க் த்ரெட்டு கொடுத்து நம்ம மடக்கி போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பைப்பின் போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுகர் பீட்டுக்கு அடுத்த சைஸு 2mm பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளிப் ஸ்டோன், ஸ்கொயர் ஸ்டோன் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம வச்சுருக்க அந்த 2mm பீடுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒட்டியிருக்கோம். பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஊடு புள்ளி மாதிரி 2வது லைனும் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த கிளிப் ஸ்டோனுக்கு அடுத்து கவர் பண்ணி ஒரு பீட்ஸ் அளவு கேப் விட்டு நம்ம 2mm பீட்ஸ் வந்து மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாகவும் ஒரு செயின் ஸ்டிச் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கு இடையிலலாம் பாருங்கள், நம்ம வந்து நூடுல் ஸ்டிச், அதாவது பானி ஸ்டிச் வந்து நம்ம நல்லா நெருக்கமாக போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு நம்மளுக்கு டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம பானி ஸ்டிச் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் நம்ம வேறு கலரில் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரே சேம் கலர் ப்ளவுஸு, ஸோ நான் வந்து கோல்டு ஜரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பானி ஸ்டிச் போடவும் நம்மளுக்கு டிசைனே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஹேங்கிங்ஸ் பாருங்கள், நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோன்னு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அதில் ஒரு மிரர் வச்சு மிரர் சுற்றி பீட்ஸு, அவுட்லைனுக்கு ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு இடையில நூடுல் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஹேங்கிங்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸ்லீவ் பாருங்கள், அதுக்கு எப்படி செஞ்சுருக்கோன்னு பப் ஸ்லீவு செக்குடு தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம செக்குடு போட்டிருக்கோம். கீழே பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவுக்கு பார்டர் நம்ம பேக் நெக் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே வந்து நம்ம பேக் நெக்கு கொடுத்த மாதிரியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம போட்டு கையில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்லீவில் வந்து செக்குடு வந்து நம்ம பஃப் வச்சுருக்கோம். இப்போ நம்ம போட்ட ஹேங்கிங்ஸு நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பெல் வச்சு அந்த ஹேங்கிங்ஸை செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் பாருங்கள், நம்ம பஃப் வச்சுருக்கோம். அந்த பஃப்பு கடையில் துணி இருக்கும். நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு உள்ள கிளாத்தும் தெரியும், நம்ம போட்டிருக்க அந்த செக்குடும் நம்மளுக்கு அழகாக தெரியும். இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கேல் அளவுக்கு இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடையில பஃப் வைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த 2 இன்ச்சு கேப்புக்கு நம்ம மடிச்சு விட்டு நம்ம பஃப் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவுக்கு தனியாக ஒர்க் பண்ணி எடுத்து அதில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம பேக் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம போட்டிருக்கோம். சிம்பிள் ஒர்க்கு தான், பட் நம்மளுக்கு நல்லா கிராண்ட் லுக்கில் நம்மளுக்கு ப்ளவுஸ் அழகாக வந்திருக்கு. பஃப் பாருங்கள், நம்ம இப்படி தூக்கும்போது நம்மளுக்கு இடையில கிளாத்தும் தெரியும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்கேல் அளவு தான். நம்ம 2 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ளீட்ஸை தூக்கி வச்சு நம்மளுக்கு பஃப் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.